வாட்டர் ஃபால்ஸ். இது வந்து அங்கே செயற்கையாக ஒரு பைப்பு வச்சு உருவாக்கியிருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு, நல்லா பெருசாக சூப்பராக இருக்கு. ஆனால் அங்கெல்லாம் போக முடியாதுங்க, போனாலும் குளிக்க வரலாம் முடியாதுங்க. என்ன குதிரை எல்லாம் கிளம்பிருச்சு. எல்லாத்துக்கும் குதிரை தான் இங்கே. குதிரை இல்லைன்னா இங்கே ஒன்றுமே கிடையாது. லட்சக்கணக்கான குதிரை இருக்கு. இந்த இடம் போஸ்பத்ரி. என்ன மறுபடியும் ஏறுது கொஞ்சம். இப்போ நம்ம நிற்கிறது போஸ்பத்ரி. அதான் 0 கிலோமீட்டர் போட்டிருக்கு. இன்றைக்கி நம்ம நைட்டு ஸ்டே பண்ண போது பஞ்ச்தர்ணி 8 கிலோமீட்டர் போகணுங்க. ஆமாம், அங்கே போய் ஸ்டே பண்ண போகிறோம். அடுத்த நாள் சங்கம் டாப் அப்படிங்கிற இடத்துக்கு பஞ்ச்தர்ணிலேருந்து போனோம். அது ஒரு 3 கிலோமீட்ரு. அப்புறம் அங்கேருந்து கோலி கேவ் அங்கே போனோம். அது ஒரு 3 கிலோமீட்ரு. பஞ்ச்தர்ணிலேருந்து 6 கிலோமீட்டர் போனால் தான் அந்த பனிலிங்கத்தை நம்ம தரிசிக்க முடியும். இதுதான் இதோட டீட்டெயில்ஸ். ஓகேவா? எல்லாத்துக்கும் குதிரை தான் இங்கே. சிலிண்டர் கொண்டு போகிறதுல இருந்து, இவங்களை தூக்கிட்டு போகிறதுல இருந்து எல்லாத்துக்கும் குதிரை தான். அங்கே போகணும் போல, அந்த பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கு. செம்ம வலி வலிக்குது கால். இன்னும் 8 கிலோமீட்டர் நடக்கணும் பஞ்சதர்ணி. ஒரே விஷயம் என்ன உட்காந்தோம்னு வச்சுங்களேன், நஷ்டமில்லா கூட அடிக்காது. உட்காந்து எடுத்துட்டா போச்சு. இது என்ன கோயில் இருக்கோம், கோயில் இருக்குன்னு சொன்னாங்களே, தெரியல என்ன கோயில். போனாங்க பார்க்குற அளவுக்கா டைம் இருக்கும். அங்கே போய் நம்ம சேர்ந்து பார்க்குற அளவுக்கா டைம் இருக்கும். அதே போல் எத்தனை பேர் மறுபடியும் நடக்கிறதுக்கு வருவாங்க. இந்த இடத்துல எல்லாம் பாதை இப்படி போயிட்டுருக்கு. குதிரைக்கு அங்கே இருக்குங்க பாதை ரைட்டில். குதிரை டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கிறது இங்கே மட்டும்தான். இது போல் குதிரைக்கு தனி பாதை உள்ள இடத்துல மட்டும்தான் நமக்கு அந்த குதிரையோட டிஸ்டர்ப் இருக்காது. இல்லைன்னா அவங்களோட டாமினேஷன் தான் பெருசாக இருக்கும். நம்மளும் அந்த குதிரையை பார்த்து பயந்து ஓட வேண்டியிருக்கு. ஆமாம், அதனால் நம்ம ஃப்ரீயாக ரிலாக்ஸாக நடக்கணும்னா குதிரை இல்லாத இடத்துல மட்டும்தான் ரிலாக்ஸாக நடக்க முடியும். आराम चलो दौड़ो नहीं. இவ்வளோ கஷ்டப்பட்டு குதிரை தூக்கிட்டு போகுதுன்னா
இங்கே அடிச்சு பொன்னம்பலம் ஐயா வந்து அடித்து விரட்டுறாங்க. லைனில் வந்திருக்க ரன்னிங் ரேஸ் மாதிரி வைக்கிறாங்க பாருங்க. பஞ்சதர் இந்த லைனில் வரதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காரு. இன்னொரு பாதை இருக்கு. இந்த இடம் புஷ்கரணியிலேருந்து அப்படியே போயிட்டுருக்கோம். வாட்டர் கிராசிங் ஒன்று இருக்குது. இந்த பக்கம் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஜாயிண்ட் ஆகுது. இந்த பக்கம் மலை, அங்கே ஐஸ் மலை இருக்குது. அதுலேருந்து அப்படியே வந்து இங்கே ஜாயிண்ட் ஆகி இப்படியே வருது. இங்கே இதெல்லாம் இங்கே உள்ளவங்க வீடுன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு பாருங்க, டென்ட்டு. சரி வாங்க, கால் வெளி ஓவர் ஆயிடுச்சு. அங்கே போயிட்டாங்க, அங்கே போகணும். இப்போ நாம் கிளம்புறது அமர்நாத் யாத்திரை. ஆமாம், காஷ்மீரில் உள்ள அமர்நாத் யாத்திரை 2025. இந்த யாத்திரை போகிறதுக்கு எப்படி எப்படியெல்லாம் நம்ம தயாராகணும், என்னென்னலாம் கொண்டு போகணும், அதே போல் இதுக்கு சாதாரணமாக போகணும்னு நினச்சாவெல்லாம் போக முடியாது. ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன, அதுக்கு முறையான வழிகாட்டுதல் என்ன அப்படின்றது தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒழுங்காக வீடியோ பார்க்கலன்னா அங்கே போய் கஷ்டப்படுவீங்க. குதிரை யாருக்கு செட் ஆகும், டோலி யாருக்கு செட் ஆகும், பிட்டு யாருக்கு செட் ஆகும், எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே போல் தமிழ்நாட்டிலேருந்து போகணுன்னா ட்ரெயின் பெஸ்ட்டா இல்லை ஃப்ளைட் பெஸ்ட்டா, ட்ரெயினில் போனால் எங்கே இறங்கணும், வேறு என்னென்ன இடத்த பார்க்க முடியும், எத்தனை நாள் பிளான் ஆகும், செலவு எவ்வளோ ஆகும், ஹிந்தி தெரியணுமா வேணாமா, என்னென்ன ஐடி ப்ரூஃபெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் நாம் ஃபுல்லாக நம்ம சேனலில் உள்ள வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாமா? அதே போல் அமர்நாத் நாங்கள் போனது நிறைய பார்ட் வீடியோ வரும். அது நீங்கள் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் ஒன்று விடாமல் பாருங்கள். அப்போ தான் ஐடியா கிடைக்கும். நீங்கள் ஒரு வீடியோ விட்டுட்டு பார்த்தீங்கன்னா பாதி என்னன்னே தெரியாது. ஓகேவா? அதனால் ஃபுல்லாக பாருங்கள். எல்லா வீடியோவும் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போடுங்க. குளிருக்கு என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்ற A to Z கைடு நம்ம சேனலில் உள்ள வீடியோஸில் வரப்போகுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸ் போட்டு விடுங்க. வந்துக்கிட்டே இருக்காங்க, ஒரே புகை. அந்த குதிரை நடக்கிறது, இவன் குதிரை இறக்குறானா நம்மளை பயமுறுத்துறானா, காதுக்குள்ள வந்து கத்துறான். ஏய், அமர்நாத் யாத்திரை. இந்த அடுத்து ஒரு ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷன் பேர் பஞ்சதர்ணி. ஏன்னா 4 கிலோமீட்டர் தான், வெறும் 4 தான். சூப்பர். இப்போ இந்த இடத்துல இருந்தே அந்த குகை, பனிலிங்கம் உருவாகக்கூடிய குகை ஹோலி கேவ் 10 கிலோமீட்டர். சூப்பர். காஷ்மீர் மேலே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போட்டுது பாருங்க, அப்படியே ஐஸாகவே உறைஞ்சி போய் கிடக்கு.
அங்கங்கே தண்ணி கொட்டுது. கீழேயும் உறைஞ்சி போயிருக்கா. ஓடுற இடமும் பாருங்களேன், ஃபுல்லாக உறைஞ்சி போய் கிடக்குது. ஆமாம், இந்த இடம் கிட்டத்தட்ட ஒரு 14,000 அடி உயரங்க. ஓகே, கிட்டத்தட்ட வந்துட்டோங்க. ஒரு இடமும் ஹைட்டு பாருங்க. புஷ்பத்தரணி 13,500 அடி உயரம். சங்கம் டாப்பு 12,000. அந்த புனித குகை 13,500. அங்கே தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். பஞ்சதர்ணி 3 கிலோமீட்டர்ஸ். சங்கம் டாப் 6, ஹோலிகாவ் 9. நம்ம ஸ்டே பண்ண போகிற இடம் அங்கே நிறைய டென்ட் இருக்குது பாருங்க. அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். சீக்கிரமே வந்துட்டோம் இன்னைக்கு. இப்போ மணி 2, கிட்டத்தட்ட 3 மணிக்கெல்லாம் அங்கே போயிடுவோம். 1 மணி நேரத்தில் போய் ஃபுல்லாக சிவனேன்னு கால் நீட்டி படுக்கிறது தாங்க. வேறு வேலையே கிடையாது. சாப்பிட்றது, படுக்கிறது, அவ்வளோதான். கால் வலிலாம் தாங்க முடியல. இவ்வளோ பள்ளமாக இருக்குது. மெதுவாக பார்த்து வாங்க. பள்ளமாக இறங்குது கீழே. சப்பப்பா, ஒரு இடம் செம்ம செங்குத்தாக இறங்குதுங்க. காலெல்லாம் ஐயோ. ஓ, அங்கே தெரியுதுல்ல டென்ட்டு, அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். பஞ்சதர்ணி. அது வரைக்கும் போயிடுவோமான்னே தெரில. அப்படி இருக்கு.